இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. குறையெல்லாம் கடந்தவனே உம் துணை ஒன்று நாம் தேடி. குறையெல்லாம் கடந்தவனே உம் துணை ஒன்று நாம் தேடி. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இப்பள்ளியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். புனித வாரத்தில் நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புனித வாரம் நமக்கு எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் தரக்கூடிய வாரமாக, இறைவனோடு இன்னும் அதிகமான நெருக்கம் கொள்ளக்கூடிய, நம்மை உறவோடு வாழ்வதற்கான ஒரு வழிகளை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக மாற இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையால் நாங்கள் தவறி விழுகின்றோம். ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 7 முடியும். ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். தெரிந்த நாணலை முறியார்.
மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகின் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தருளுமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீ இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தாரின் கண்களை திறப்பேன். கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27 பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கெதிராக ஒரு படையை பாளையம் இறங்கிடும். என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராய் போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையே கொண்டிருப்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்ற பெருக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர் தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா எலுமிச்சை என்னும் கலப்பமற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தனது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமிழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவரும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாயிருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதும் உண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர் தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரை கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காலங்களில் இந்த புனித வாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலமும் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. காரணம், இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் இன்னும் அதிகமாக கடவுளோடு நெருக்கமாக நம்மை உருவாக்கி கொள்வதற்காக, நம்மை உருமாற்றி கொள்வதற்காக, கடவுளோடு இன்னும் அதிகமாக நாம் இணைந்து வாழ்வதற்கான ஒரு முயற்சியை செய்வதற்கான உண்மையான புனிதமான குணமளிக்கும் வாரமாக தான் இந்த புனித வாரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்திலே நம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, கடவுளோடு இன்னும் இணைவதற்காக இந்த புனித வாரத்தை நாம் புனிதமாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபை 3 காரியங்களை இந்த வாரத்தில் நாம் செய்வதற்கு நம்மை அழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, அவருடைய வார்த்தையில் அதிக தனிப்பட்ட நெருக்கத்தில் நாம் இன்னும் இறை வார்த்தையை வாசித்து, அதனால்தான் இந்த நாட்களில் இந்த புனித வாரத்தில் அதிகமான வாசகங்கள் இருக்கும். அதிகமான வாசகங்களை வாசித்து நாம் தனிப்பட்ட முறையில் இறைவன் கொடுத்திருக்கிற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் இன்னும் உணர்ந்து கொள்வதற்காகவும், நற்கருணை முன்பாக நம்முடைய ஆலயங்களுக்கு சென்று நற்கருணைக்கு முன்பாக நாம் அதிக நேரங்களை செலவிட்டு இறைவனோடு உரையாடுவதற்கான, புனித அபிலா தெரசால் தன்னுடைய நூலில் அழகாக சொல்வார், இறைவனோடு உரையாடக்கூடிய ஒரு நபராக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நற்கருணை என்று சொல்லப்படக்கூடிய இந்த இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து ஆலயங்களுக்கு சென்று நம்மை முழுமையாக நம்முடைய நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக, திருச்சிலுவையை நாம் முன்னிறுத்தி இந்த திருச்சிலுவையை முன்பாக நம்மையை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இந்த புனித வாரத்தை நாம் பக்தியுள்ள விதத்தில் சிறப்பாக செய்வோம். இதற்கு 3 காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, வாசித்தல். இறை வார்த்தையை வாசித்து அதை தியானித்து நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2வது, சீர்திருத்தம் செய்தல். வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவாசையை நாம் செய்ய வேண்டும் என்பது திருச்சபையினுடைய கட்டளை. அந்த கட்டளையை நாம் செய்து இறைவனோடு உள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காகவும்,
பிறரோடு மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவையும் சீர் செய்து கொள்வதற்கான ஒரு காரியங்களை ஜெபித்து பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனநிலையோடு நாம் இறைவனோடு இன்னும் அதிக ஒப்புரவாகக்கூடியவர்களாக இந்த சீர் செய்தல் என்கின்ற இரண்டாவது காரியத்தையும், தீர்மானம் எடுத்தல், ரிசால்வ் என்று சொல்லப்படக்கூடிய தீய பழக்கங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்கான கிறிஸ்தவ வாழ்வில் இன்னும் ஆழமாக நம்மை அர்ப்பணித்து கொண்டு நற்பண்புகளோடு வாழ்வதற்காக, இறைவனோடு இணைவதற்காக இந்த நாட்களிலே தீர்மானம் எடுப்பதற்கு இந்த 3 காரியங்களை இறைவார்த்தையை வாசித்து நம்மை நாமே சீர் செய்து தீர்மானம் எடுத்து புதிய வாழ்வை வாழ்வதற்காக இந்த புனித வாரத்தை பக்தியோடு நாம் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இறைவனோடு இன்னும் அதிகமாக நெருக்கமாக மாறுவதற்கான ஒரு காலமாக இந்த காலத்தை நாம் தீய வழிகளிலிருந்து நம்மை விடுதலை செய்து புது வாழ்வை பெறுவதற்கு இந்த புனித வாரத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். இந்த புனித வாரத்திலே இந்த திங்கட்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் அனைத்தும் இறைவனை நாம் எப்படி அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், இறைவனை எப்படி அன்பு செய்கிறோம், அவரை அன்பு செய்கிறோம் என்று சொல்கிற போது நம்மை முழுமையாக கொடுக்கக்கூடியவர்களாக, இறைவனுக்காக, இறைவனுடைய வாழ்வுக்காக, இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இந்த புனித வாரத்தின் திங்கட்கிழமையான இன்று நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு பாஸ்கா விழாவிற்கு 6 நாட்களுக்கு முன்பாக பெத்தானியா என்று சொல்லப்படக்கூடிய ஊருக்கு செல்கிறார். அங்குதான் மரியா, மார்த்தான், லாசர் என்கின்ற 3 நபர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த லாசரை தான் இயேசு உயிர் பெறச் செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த லாசருடைய உயிர்ப்புக்கு பிறகு இந்த யூதர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பம். காரணம், லாசரை இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார் என்பதை கண்டு பல்வேறு விதமான மக்கள், குறிப்பாக யூதர்கள், கடவுளை, இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காக மரியா விலை உயர்ந்த நறுமண தைலத்தால் இயேசுவின் பாதங்களை பூசி தன்னுடைய தலை கூந்தலால் அவற்றை துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த வாசனை, அந்த நறுமணம் வீடு முழுவதும் பரவக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நற்செய்தியாளர் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த செயல் கடவுளோடு நெருக்கமாக மாறுவதற்கான ஒரு காரியமாக, ஆடம்பரமான ஒரு காரியமாக இந்த காரியம் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யூதாஸ் ஏன் விரயம் செய்ய வேண்டும், ஏன் வீணாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விமர்சன பார்வையை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தி பகுதியில் 2 நபர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று மரியா, மற்றொன்று இந்த யூதாஸ். 2 பேருக்குமான மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. மரியா எதையும் கணக்கில் கொள்ளாமல் முழுவதுமாக தன்னை கொடுப்பதற்கு, இறைவனுக்காக அர்ப்பணிப்பதற்கு தன்னை முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் யூதாஸ் கணக்கிடக்கூடியவனாக, விமர்சிக்கக்கூடியவனாக, பிறரை பற்றி குறை சொல்லக்கூடிய ஒரு மனிதராக நாம் இந்த நற்செய்தியிலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து மீதான உண்மையான அன்பு ஒருபோதும் கணக்கிடப்படுவதில்லை. அது தாராளமாக, ஏன் ஆடம்பரமாக கூட பல நேரங்களிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை தான் இந்த நற்செய்தி மரியாவின் வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மரியா பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது மேல் என்கின்ற ஒரு மனநிலையில் மரியாள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யூதாசு கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வது மேல் என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 மனநிலையை தான் இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மரியா பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது மேல் என்று சொல்லி கணக்கிலிடாமல் அதை முழுமையாக கடவுளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யூதாசு கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வது மேல் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளை முழு அர்ப்பணத்துடன் நேசிக்கிறோமா, அல்லது நமது வசதிக்காக நாம் கடவுளை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இந்த நாள் நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. புனித குழந்தை தெரசால் சிறு வழி என்கின்ற ஒரு வழியின் வழியாக அவர் இந்த உலகத்தை ஈர்க்கக்கூடியவராக இருந்தார். அந்த சிறு வழி என்பது அன்பு செயல்களால் தன்னை நிரூபிப்பது. சிறு சிறு காரியங்களை கூட கடவுளுக்காக என்று முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்வை
அவர் தன்னுடைய வாழ்விலே சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மறைவானதாக இருக்கிறது. யாருக்கும் அவரை பற்றி மிகவும் பிரபலமாக அவர் வாழ்ந்த காலத்தில் பிரெஞ்சு தேசத்தில் தெரியாத ஒரு சூழ்நிலை, மறைவான அடைபட்ட கார்மேலில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த புனித குழந்தை தெரசால் எளிமையானதாகவும் யாராலும் கவனிக்கப்படாத ஒரு நபராகவும் அவர் இருந்தபோதும் கூட தன்னுடைய சிறு சிறு செயல்களின் வழியாக தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து இந்த உலகத்தினுடைய மறை வல்லுநர்களில் அவர் சிறந்தவராக விளங்கக்கூடியவராக இருக்கிறார். மறைபரப்பு நாடுகளினுடைய பாதுகாவலியாக இன்று நாம் அவரை கொண்டாடக்கூடியவராக இருக்கிறோம். காரணம், எரிச்சல் அடைகின்ற போது ஒரு புன்னகையையும், விடாத காரியங்களை செய்யாதுகிற போது மௌனத்தையும், வறட்சியின் போது கடவுளை பற்றி கொள்ளக்கூடிய சிறு சிறு காரியங்களை செய்ததன் வழியாக தான் இந்த உலகம் முழுவதும் இன்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புனிதையாக புனித குழந்தை தெரசால் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். மரியாள் இந்த நறுமணத்தை அந்த வீடு முழுவதும் பரப்பியது போல புனித குழந்தை தெரசால் தன்னுடைய சிறு செயல்களின் வழியாக இந்த உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக அவர் மாறக்கூடியவராக இருந்தார். அதே தான் இந்த நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே மேல் என்கின்ற ஒரு மனநிலையில் நாம் இன்று வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது நான் பொருளையோ அல்லது பணத்தையோ அல்லது நம்முடைய நேரத்தையோ இதை பற்றி மட்டும் நான் பேசவில்லை, மாறாக அன்பை நான் பேசக்கூடியவர்களாக இருக்கிறேன். அன்பு, அளவில்லாத அன்பை நாம் முழுமையாக பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று, எனக்கு அடுத்தவங்க என்ன செய்வாங்க, அடுத்தவங்க என்ன செய்வாங்க. இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட போகிறது கூட பல நேரங்களில் எதற்காக? அவரோடு வாதாடுவதற்காக. எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். என்னுடைய வாழ்வு பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது மேல் என்கின்ற ஒரு மனநிலையோடு மரியா வாழக்கூடியவராக இருந்தார். ஆனால் யூதாசு கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வது. நாம் எந்த அளவிற்கு கடவுளை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வதே மேல் என்கின்ற ஒரு மனநிலையோடு தான் என்று நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மளை அன்பு செய்ய வேண்டும், கடவுள் நமக்கு எல்லா விதமான அருளையும் தர வேண்டும், ஆற்றலையும் தர வேண்டும். ஆனால் கடவுளோடு நம்முடைய நேரத்தை, கடவுளோடு நாம் உரையாடக்கூடிய ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கடவுளோடு நாம் செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து, தீய செயல்பாடுகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சிறு முயற்சியாவது நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம் அப்படி செய்கிற போது தான் கடவுளோடு இன்னும் அதிகமாக நெருக்கமாக மாறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அசிசி நகர் புனித பிரான்சிஸ் கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருந்தார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர், சுகபோக வாழ்வை அவர் அனுபவித்திருக்கலாம். அந்தஸ்து என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடியவராக இருந்தவர். ஆனால் இவற்றை அனைத்தையும் அவர் துறந்துவிட்டு ஏழையாக வாழ்வதற்கு, கடவுளுக்காக, இறைவனுக்காக பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது மேல் என்று சொல்லி தன்னை முழுமையாக கொடுப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் மகிழ்ச்சியுடன் அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை அவருடைய சகோதரர்கள் அவரிடத்தில் கேட்டபோது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நீங்கள் முன் வந்தீர்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கண்டு கொண்டிருக்கிறேன், நான் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கண்டு கொண்டிருக்கிறேன், இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறேன். இயேசுவை பற்றி கொண்டிருக்கிற போது, நான் இயேசுவை உண்மையாக சந்திக்கிற போது எல்லாவற்றையும் நிறைவாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை பெறுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நாம் இயேசுவை உண்மையாக சந்திக்கின்ற போது, உண்மையாக அவரோடு நாம் உரையாடுகிற போது, அவரோடு நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது நாம் எல்லா விதமான அருளையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே மேல் என்கின்ற ஒரு மனநிலையில் நம்மை அர்ப்பணிக்கின்ற போது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெண்மணி என்னை சந்தித்தார்கள். அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தேன். அந்த பெண்மணிக்கு ஒரு அழகான ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு. அவங்களும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து கார் வாங்குறாங்க. ஒரு காரை வாங்கணும்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த பணத்தை அவர்கள் சேர்க்கிறார்கள்.
அவர்கள் சேர்த்து கொண்டிருந்த போது அவருடைய சகோதரி, உடன் பிறந்த சகோதரி ஒரு மருத்துவமனையிலே மிகவும் துன்பப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகக்கூடியவராக இருக்கிறார். மருத்துவ செலவு அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த சகோதரியால் எந்த விதமான காரியங்களையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த பெண்மணி தன்னிடம் இருந்த அனைத்தையும், அந்த பணத்தை எதற்காக அவர்கள் சேர்த்து வைத்தார்கள்? அந்த கார் வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சேர்த்து வைத்தார்கள். அந்த பணத்தை அந்த சகோதரியுடைய மருத்துவ செலவுக்காக கொடுத்து விடுகிறார்கள். எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாங்கன்னு அந்த அம்மா சொல்லலை. பட் தன்னிடம் இருந்த அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 2 நாளுக்கு முன்னால் அந்த பெண்மணியை பார்த்தபோது அவர்கள் சொன்னார்கள், நான் எதுவும் எதிர்பார்க்கல ஃபாதர், அவங்க எனக்கு திரும்பி தருவாங்க கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்றதையும் நான் பார்க்கல. எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. எனக்கு கார் வாங்குறத விட என் தங்கச்சி நல்லா இருந்தால் சந்தோஷம்னு தோணுச்சு. அதனால கொடுத்தேன். நான் திரும்பி தந்தாங்க தருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு அவங்க நான் கொடுத்ததை விட அதிகமாக எனக்கு அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் எனக்கு நான் கொடுத்ததை விட அதிகமாக எனக்கு கொடுத்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக அந்த பெண்மணி சந்தித்த போது, நான் கார் வாங்கிட்டேன் ஃபாதர் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அப்போது தான் நான் இந்த வாசகத்தை வாசித்து கொண்டிருந்த போது எனக்கு தோன்றியது, பல நேரங்களிலே நாம் கொடுப்பது என்பது பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது மேல் என்கின்ற ஒரு மனநிலையோடு நாம் இருக்கிற போது தான் நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் அந்த நிகழ்வு எனக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தது. இந்த மரியாவும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் தன்னுடைய வாழ்விலே அவர் வாழக்கூடியவராக இருந்தார். தன்னிடம் இருப்பது முழுவதையும் கடவுளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு அவர் கொடுத்தார். அதிகமான ஆசீர்வாதங்களை அந்த மரியா பெறக்கூடியவராக இருந்தார். காரணம், இந்த லாசரை, அந்த குடும்பத்தை பார்த்த மக்கள் பலர் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று நற்செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை தான் இறைவன் அந்த குடும்பத்திற்கு தரக்கூடியவராக இருந்தார். நாம் எப்படிப்பட்ட ஒரு நறுமணத்தை நம்முடைய சமூகத்திலே பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மதிப்பான நேரங்களை, திறமைகளை, வளமைகளை எல்லாவற்றையும் தாண்டி அன்போடு நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பெற்றுக்கொள்வது தான் இன்றைய சமூகத்தினுடைய ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நான் மொய் வைக்கிறேன் அப்படின்னா அதற்கான ஒரு பின்புலம் எனக்கு இருக்குது, எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு, அல்லது நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அந்த காரியத்திற்கான பலன் இருக்கிறதா என்பதோடு எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு மனநிலை. இப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நாம் வெளிவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முழுமையான அன்போடு நாம் காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புனித வாரத்தில் நான் கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட நறுமண பொருளை தரக்கூடியவனாக இருக்கிறேன், எது சிறந்ததாக இருக்கிறதோ அதை நான் கடவுளுக்காக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? கிறிஸ்துவின் மீதான உண்மையான அன்பு ஒருபோதும் மறைத்து வைத்திருப்பதில்லை. நாம் கடவுள் மீது முழுமையாக அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அது மறைந்து இருப்பதான ஒரு காரியம் அல்ல. ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த விளக்கு இந்த அறைக்கே வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அது ஒருபோதும் மறைத்து வைத்தாலும் அந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு ஒளி தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிதான் நம்முடைய வாழ்வும் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் நம்முடைய அன்பை மறைத்து வைப்பதற்காக அல்ல, மாறாக அதை பரப்புவதற்காக, நம்முடைய கருணையின் வழியாக, நம்பிக்கையின் வழியாக, மன்னிப்பின் வழியாக, விசுவாசத்தின் வழியாக அதை பரப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த புனித வாரத்தில் நாம் எடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் அன்பின் அடிப்படையிலாக கடவுள் அதை தான் நம்ம கிட்ட செல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னை துன்புறுத்தி பாடுபட்டு இறக்கக்கூடியவராக இருந்தார். நமக்காக தான் உயிர் பெறச் செய்யக்கூடியவராகவும் இருந்தார். இந்த அன்பு ஒருபோதும் மறைத்து வைக்கப்படாத அன்பாக, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அன்பாக, கொடுக்கக்கூடிய அன்பாக அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். முன்னுரிமைகளையும் விழுமையங்களையும் செம்மைப்படுத்தி கொள்ள நாம் இந்த புனித வாரத்திலே கடவுளின் அருளை நிறைவாக பெறக்கூடியவர்களாக, நம்முடைய திசை பயணத்தை தொடங்கக்கூடியவர்களாக, பயனுள்ள விதத்தில் நாம் வளரக்கூடியவர்களாக, அன்போடு நம்முடைய வாழ்வை கொடுப்பவர்களாக வளர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.
அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணிப்பேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கியருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ளவும் இரக்க செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாக அலகையின் செருக்கையின் மீது வெற்றி கொண்டு அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் அனைவரும் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதரணிகள் வழிபடுகின்றன. உம் திரு முன்னே காலமும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உமை இறைஞ்சி புகழ்ந்து அக்கரித்து மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய மக்களின் இதயங்களை என்றும் உள்ள உமது அருள் காவலால் காத்திட உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது பரிவிரக்கத்தை பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் நாங்கள் காத்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களி தாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களி தாயே. இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போது உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களி தாயே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.